சிம்மராசிக்காரர்களுக்கு கோவில் சார் எந்த கோவில் போனால் நல்லா இருக்கும்? ஞாயிறுன்னு ஒரு கிராமம் இருக்கு தமிழ்நாட்டில். சூரியன் அப்படிங்கிறது ஒரு ஊர் பேரே இருக்குன்னா ஆச்சரியமாக இருக்கும். அந்த மாதிரி தான் சென்னைக்கு பக்கத்திலேயே ஞாயிறுன்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்துக்கு காலையில் போயிட்டு கோதுமை தானம் இல்லைன்னா கோதுமை பண்டங்கள் தானம், தாமரை பூவில் வந்து சூரியன் வீட்டு இருப்பான். எப்படி இருக்கு பாருங்க, ஒரு அற்புதமான காம்பினேஷன். ஆமாம், ரொம்ப அற்புதமான கோவில். அந்த கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் கோதுமை பண்டத்தில் வந்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி தானம் பண்ணுங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் வஸ்திர தானம் செய்யுங்க. இந்த ஆண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மேஷத்துலேருந்து இப்போ சூரியன் சொன்னது மட்டும் இல்லை, இனி மீனத்துக்கு கூட நான் சொல்ல போகிறது வந்து நிறைய வஸ்திரம் பண்ணுங்கன்னு சொல்லுவார். ஏன்னா விஷ்ணுவனுடைய அம்சம், குருவனுடைய அம்சம், மஞ்சள் ஆடை, குருவனுடைய அம்சம். குரு ராஜாவாக வர்றார். இந்த ஆண்டு ராஜாவாக வர்றதுனால அவருக்கு பிரீத்தி பண்ணும்போது நமக்கு சகல சௌபாகியம் கிட்டும். ஆகவே சிம்ம ராசிக்காரர்கள் கொஞ்சம் தயவு செஞ்சு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இரவு நல்லா தூங்குங்க, தேவையில்லாத யோசனையை விடுங்க, பயணத்தில் கவனமாக இருங்க. நான் அவனுக்கு உதவுறேன், இவனுக்கு உதவுறேன், அவனுக்கு அட்வைஸ் பண்ணுறேன், இவனுக்கு நான் கையெழுத்து போடுறேன், இதெல்லாம் வேணாம். 2 வருஷம் உங்கள் வேலை என்னவோ அதை வண்டி பாருங்கள். 2 வீலரில் போகிறேன், கார் எடுத்துகிட்டு நானே ஓட்டிகிட்டு போகிறேன் நைட்டு 12 மணிக்கு, அதெல்லாம் வேண்டாம். அதே நேரத்தில் படிக்கிற பிள்ளைங்க உங்கள் படிப்பில் கவனம் வச்சு படிங்க. 60 மார்க் போதும் சார் அப்படின்னா அவன் 40 மார்க் தான் போடுவான். அதனால் தயவு செஞ்சு நல்லா ஸ்கோர் பண்ணுங்கள், நல்லா படிங்க. ஒரு சில நேரங்களில் சில பிரிவுகள் கூட நல்லது. ஊர் விட்டு ஊர் போகிறதோ, இடம் விட்டு இடம் மாறுறதோ, நாடு விட்டு நாடு போகிறதோ சில நல்ல விஷயங்கள் நடக்கும். கணவன் மனைவியில் ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க. என்ன சாம்பார் வச்சே தெரியுமா, ஏன்னா போ அப்படின்னு முகத்தால் அடிக்காதீங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. முடிஞ்ச வரைக்கும் 2.5 வருஷம் வாயே துறக்காது.